இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும். எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit. எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைப்படுவதாகவும் தீமை விடுவித்தருளும். ஆமென். இன்னைக்கு ஒன்று அரசர்கள் 16வது அதிகாரமும் 2 குறிப்பீடு 28வது அதிகாரம். இது ரெண்டுத்துலயும் ஆகாஸ் அப்படின்ற ஒரு அரசரை பத்தி நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி செயல்பட்டார், எப்படி இந்த அவரோட ராஜ்யத்தை அவர் நடத்தினார். அதனால பிரச்சனை, அவர் என்ன பாவங்கள் செய்தார், அதனால பிரச்சனைகள் என்ன விளைவுகள் அப்படின்னு பார்ப்பாங்க. முக்கியமா அவர் பாலும் மோலேக் அப்படின்ற ஒரு கடவுளையும் ஆராதித்து கொண்டிருந்தார். அந்த ஆராதனை கடவுளோட சட்டங்களுக்கு எதிராக அந்த ஆண்டவரை மட்டும் வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சட்டத்தை கொடுத்திருந்தார், அவர் வெளிப்படுத்தியிருந்தார். பாலும் மூளைக்கும் ஆராதிப்பது வழியாக கடவுளை விட்டு ரொம்ப தூரம் அவர் விலகி சென்றிருந்தார். 2 குறிப்பீடு 28வது அதிகாரத்துல தெளிவாக 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆகாசு அரசனான போது அவனுக்கு வயது 20. எருசலேமில் அவன் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் தன் மூதாதை தாவீதை போலன்றி ஆண்டவரின் பார்வையில் நேர்மையானதை செய்யவில்லை. மாறாக அவன் இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு சிலைகளை செய்தான். அவன் பென்னின்னேம் பள்ளத்தாக்கில் தூபம் காட்டினான். இஸ்ரேலரின் முன்னிலையில் ஆண்டவர் விரட்டி இருந்த வேற்றினத்தாரின் அருவருக்கத்தக்க வழக்கத்திற்கேற்ப தன் புதல்வர்களையே தீயில் எரிக்கவும் செய்தான். தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் பசுமையான மரங்களின் கீழும் அவன் பலியிடவும் தூபமிடவும் செய்தான். ஆதலால் ஆகாசின் கடவுளாகிய ஆண்டவர் அவனை சிரியாவின் மன்னன் கையில் ஒப்புவித்தார். சிரியர் அவனை முறியடித்து அவன் மக்களில் பெருந்திரளை சிறைப்பிடித்து தமஸ்குக்கு இட்டு சென்றனர். மீண்டும் ஆகாசு இஸ்ரேலின் அரசன் கையில் ஒப்புவிக்கப்பட்டு பெரும் தோல்வியுற்றான். ஆமீன். ஆமீன். இன்னைக்கு நல்லா பாத்தீங்கன்னா அவர் மற்ற சிலை வழிபாடு சென்றார்ன்றது மட்டும் அல்ல, அவரோட பிள்ளைகளே அவர் பலி கொடுக்கின்றார். அந்த மற்ற இதுக்காக அவர் செய்யற தவறு. முதல் இந்த 10 கட்டளையில விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்துல 10 கட்டளைகளை போட்டிருக்கும். 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம் ஆண்டவரை மட்டும் ஆராதிக்கணும்னு சொல்லுவார். வேற ஒரு கடவுளை அவர் கொண்டு வருகின்றார். சிலை வழிபாடுக்கு அவர் செல்கின்றார். இது இதை இன்னும் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பல பேர் எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு தவறான சிந்தனைகள் நிறைய பேர் மனதுல இருக்கு. அந்த கடவுளை நான் கோவப்படுத்த கூடாது யோசிக்கிறேன், இந்த கடவுளை நான் கோவப்படுத்த கூடாது யோசிக்கிறேன் அப்படின்ற பல விதமான தவறான, எல்லாருக்கிட்டையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்குவோமே, பாலிதியிஸ்டிக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு சிந்தனை மிக தவறான ஒரு சிந்தனை, கடவுளுக்கு அருவருப்பான சிந்தனை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 14ல இருந்து 22 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த சிலை வழிபாடுக்கு எது சாத்தானை வழிபடுவதற்கு ஒப்பான, சாத்தானுக்கு சில வல்லமைகள் இருக்கு, சில விஷயங்கள், சில இன்பங்கள் நம்ம வாழ்க்கையில வர மாதிரி இருக்கும். ஆனா கொடுத்துட்டு உடனே அது பாவத்துக்கு கொண்டு போற விதத்துல செயல்படுவான். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 14ல இருந்து 22 வரைக்கும் நம்ம செய்கின்ற பாவ சிலை வழிபாடு வழியாக நம்ம ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. பவுலின் காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ஆண்டவரையும் ஆராதிப்பது, மற்ற சிலைகளையும் வழிபடுவது அப்படின்ற ஒரு கெட்ட பழக்கங்களை அவங்க வச்சிருந்தாங்க. அதனால இது நம்ம வாசிக்கிறீங்களா? எனவே என் அன்புக்குரியவர்களே, சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். உங்களை அறிவாளிகள் என மதித்து பேசுகிறேன்.
நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வது அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்ளுகிறோம். இஸ்ரேல் மக்களின் சடங்கு முறைகளை பாருங்கள். பலி பொருட்களை உண்ணுகிறவர்கள் பலிக்கு படைக்கப்பட்ட பலிப்பீடம் குறிக்கும் கடவுளோடு உறவு கொள்ளவில்லையா? எனவே சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை அல்லது சிலைகளை பொருட்படுத்த வேண்டும் என்றா சொல்லுகிறேன். மாறாக சிலைகளுக்கு பலியிட்டவை கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடப்பட்டவையாகும். நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேய்களுடைய கிண்ணத்திலும் பருக முடியாது. நீங்கள் ஆண்டவரின் பந்தியிலும் பேய்களின் பந்தியிலும் பங்கு கொள்ள முடியாது. நாம் ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டலாமா? நாம் அவரை விட வலிமை மிக்கவர்களா? ஆமீன். ஆமீன். ஆண்டவரை எரிச்சல் ஊட்டக்கூடாது. அது வழியாக இந்த சாத்தானையும் ஆண்டவரையும் நம்மளால சேவிக்க கூடாது. ஆண்டவரை மட்டும்தான் நம்ம நேசிக்கணும். முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவர் இங்க தெளிவாக சொல்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 14 22 வரைக்கும் இது அதுக்கப்புறம் வாசிங்க, தியானிங்க. இது இந்த இடத்துல மட்டும் கிடையாது. திருவழிபாடுல மக்களுக்கு வருகின்ற தண்டனையின் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சிலை வழிபாடு. அது வழியாக சாத்தானை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்றதுதான் முக்கியம். திருவழிபாடு 9வது அதிகாரத்துல 20, 21 வாசிக்கிறீங்களா? அந்த வாதைகளால் கொல்லப்படாமல் எஞ்சிய மனிதர்கள் தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. பேய்களையும் பொன், வெள்ளி, வெண்கலம், கல், மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ முடியாத சிலைகளையும் வணங்குவதை அவர்கள் விட்டுவிடவில்லை. தாங்கள் செய்து வந்த கொலை, பில்லி சூனியம், பரத்தமை, களவு ஆகியவற்றை விட்டு அவர்கள் மனம் மாறவில்லை. ஆமீன். ஆமீன். அது ஒரு முக்கியமான விஷயங்கள். நம்ம விட்டு விலகி செல்லணும். அந்த சிலை வழிபாடு வழியாக அதுக்கு அவரோட பிள்ளையை பலி கொடுக்கின்றார். இந்த காலகட்டத்துல அந்த பலி கொடுக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இந்த பிள்ளைகளை பலி கொடுப்பது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நடக்குதா? நடக்குது. அபார்ஷன் இந்த காலகட்டத்துல ரொம்ப சுலபமா, ரொம்ப சாதாரண விஷயமா அது செஞ்சுட்டு காலையில போய் நைட்டு வந்த மாதிரி அப்படியே ஒரு ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற விதத்துல கூட, மனசாட்சிக்கு ஒரு பிரச்சனையே இல்லாத விதத்துல கூட சில மக்கள் அந்த மாதிரி நடந்து நான் பார்த்திருக்கேன். நான் 2 அபார்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் பெரிய தப்பா தெரியல அப்படின்ற அந்த மாதிரி நடக்கிற பெண்மணிகளையும் பார்த்திருக்கேன். அதனால குற்ற உணர்வால வாழ்க்கை முழுவதும் நடக்கிற பெண்மணிகளையும் நான் பார்த்தேன். குற்றம் யாருக்குமே குற்ற உணர்வு இல்லை அப்படின்னு சொல்லல. ஆனா கொலை செய்யக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் சரி நம்ம கொலை செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு அது அருவருப்பான ஒரு செயல். ஆண்டவருக்கு எதிரான நம்ம செய்கின்ற ஒரு செயல். ஏன்னா மனிதன் ஆண்டவர் சாயல படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் கடவுளின் சாயல படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் வெறுக்கின்ற ஒரு விஷயம். இந்த நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல 17வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல 17வது வசனம். அந்த இன்னசென்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. கலகம் இல்லாத தூய்மையான ஒரு ரத்தத்தை நம்ம சிந்தக்கூடாது. ஆண்டவர் வெறுக்கின்ற ஒரு விஷயம். நீதிமொழிகள் 6:17 வாசிக்கிறீங்களா? அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை. ஆமீன். ஆமீன். குற்றமில்லாரை கொல்லும் கை ஆண்டவர் வெறுக்கின்றார். இந்த குற்றமில்லாரை கொல்லும் கை அப்படின்னு சொல்லும் போது என் மனசுல ஞாபகம் வர்றது இதுதான். ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வயசான ஒரு 50 வயசு இருக்கும், 50, 55, 52 வயசு இருக்கு. அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க ரொம்ப நாளா என் கை ரெண்டுமே வேதனையா இருக்கு. டாக்டர்கிட்ட போயிட்டேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன். எனக்கு ஒரு விதமான ஒரு ஹீலிங்கும் கிடைக்கல.
இது நடந்த ஒரு நிகழ்வு. என் வாழ்க்கையில யாரோ சொல்லி கேட்டிருந்தாங்க கிடையாது. என் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்ற விஷயம் இதுதான். அவங்க வந்து ஒரு அபார்ஷன் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு அபார்ஷன் செஞ்சிருக்கிறாங்க. எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க 40, 42 வயசுல வந்து ஒரு குழந்தை உருவாக்கியிருக்காங்க. அவங்க வந்து குழந்தை ஆகும்னு நினைக்கல. அவங்க இப்போ வரைக்கும் அவங்க அந்த குழந்தை ஆகுற வயசுல வந்து உருவாகுற வயசுல அவங்களுக்கு குழந்தை வந்து ஆல்ரெடி வந்து ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற குழந்தை இருக்கு. அதனால சமூகம் என்ன நினைக்கும் அப்படின்றதுனால அவங்க கரங்களை வைத்து அவங்கள விருப்பப்பட்டு செய்யற விஷயம் வேண்டாம் அப்படின்னு வச்சுக்க. மற்ற மனிதர்களை பார்த்து நம்ம செய்யும்போது நம்ம கொலையாளியாக மாறுகின்றோம். அதுல வந்து என்ன நடக்குது கடைசியில அவங்க கரங்கள் எந்த கரங்கள் இந்த தூய்மையான இந்த குழந்தையின் குழந்தையின் உடம்பை வந்து சின்னாமினமா ஆக்கிருக்கிறாங்க. அதோட விளைவு அவங்க வந்து பல வருடங்களாக கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இரக்கத்தில் ஆண்டவர் வந்து ஒரு ஹீலிங் தராரு. அப்பவும் வந்து ஆண்டவர் இரக்கம் காட்டுவதற்கு தயாரா இருப்பார். மனிதன் ஆமா கடவுளின் சாயல்ல ஆணும் பெண்ணும் வந்து ஆண்டவரின் சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கின்றோம். உருவாக்குவதற்கு முன்னே வந்து அவரோட மனதில் நம்ம இருக்கிறோம். திருப்பாடல் 139 திருப்பாடல் 139 13ல இருந்து 16 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? எப்படி ஒரு வியத்தக்க முறையில் ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கின்றார் அப்படின்னு நம்ம வாசிப்போம். திருப்பாடல் 139 13ல இருந்து 16 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கின்றேன். செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதியில் நான் உரு பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். கண்கள் கருமுழையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. ஆமேன். ஆண்டவரின் நூலில் வாழ்வின் நூலில் வந்து நம்ம ஒவ்வொரு நாட்களும் எழுதப்பட்டிருக்கின்றது. நம்ம எப்படி இருப்போம், நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்பட்டதெல்லாம் எழுதியிருக்கிறார். எரேமியா கிட்ட வந்து அவர் சொல்றாரு. எரேமியா 1வது அதிகாரத்துல 5வது வசனம். இந்த வயிற்றுல ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல மட்டும் சொன்ன விஷயம் கிடையாது. தாவீது கிட்ட சொல்ற விஷயம் மட்டும் கிடையாது. எரேமியா கிட்டையும் சொல்றாரு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து உன்னை ஒதுக்கி உனக்கு வந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் அப்படின்னு. எரேமியா 1வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். ஆமீன். ஆமீன். லூக்கா நற்செய்தியில 41 40ல இருந்து 44 வரைக்கும் வாசிங்கன்னா இப்ப வாசிக்க தேவையில்ல. நம்ம எலிசபெத் மேரி மதர் மேரி வரும்போது குழந்தை அவங்க வயிற்றுல வந்து துடிக்கிறாரு, குதிச்சு விளையாடுது. ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டு பெண்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். குழந்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பெரிய 1-2 பேர் பெரிய நிறைய மாதங்கள்லாம் ஆகல, உடனடியா சொல்றாங்க. அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை குதிக்குது அப்படின்னு சொன்னா ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டு. இந்த திருச்சபையில் அந்த காலகட்டத்தில் இயேசு ஆண்டவர் இருக்கிற காலகட்டத்தில் 80வது நூற்றாண்டுல திதாக்கி அப்படின்ற ஒரு புத்தகம், அது சீடர்கள் எழுதுற புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அது பைபிள் மாதிரி கிடையாது, அப்போகிரிபல் புக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த புத்தகத்துல குழந்தைங்களை நீங்க எந்த சூழ்நிலையும் வந்து அபார்ஷன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுல போட்டுரும் ரொம்ப தெளிவா. சில விதமான ஒரு சிந்தனை, அரிஸ்டாட்டில் அந்த ஒரு சிந்தனைப்படி சில மறைநூல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மனித ஆன்மா வந்து இந்த 40 வயசுல இருந்து 90 வயசுல தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு. ஆனா திருச்சபை இந்த விதமான ஒரு சிந்தனை ஏற்றுக்கொள்வது இப்ப இல்லை, அந்த மாதிரி கிடையாது. 2வது வேட்டிகன் அதுக்கப்புறம் அதுல வந்து வந்த ஒரு விஷயத்துல என்ன சொல்றோம்னா, எந்த விதமான ஒரு வாழ்வுக்கு எதிரான எந்த விதமான ஒரு செயலா இருக்கட்டும், கொலை, மர்டர், ஜெனோசைட், ஒரு சமூகத்தை முழுவதாக அழிப்பது,
அபார்ஷன், யூத்தனேஷியா, இறக்கும் தருவாயில் இருக்கின்றவர்கள் வந்து கொலை செய்வது. அது மட்டும் இல்ல, தெரிந்தே ஒரு சூசைட் செய்வது. அதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு அருவருப்பான செயல்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் அப்படின்றத தெளிவாக வேட்டிகன் கவுன்சில் அதுல போடுறோம். ஆனா சில பேர் அதான் நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எப்ப அது முழுமையான ஒரு மனித ஆன்மா ஆகுது அப்படின்ற ஒரு ஒரு விதமான ஒரு ஆர்குமெண்ட், ஒரு சிந்தனை வந்து நிறைய பேர் வந்து சிந்திக்கிறாங்க. திருச்சபை வந்து அதுல சில விஷயங்கள் நம்ம சிந்திக்க அழைக்கின்றது. அதை பத்தி அதுல வந்து நான் சொல்லலாம். அது வந்து ஜைகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. உருவாக்கும் போது அந்த கன்செப்ஷன், அந்த உருவாக்குகின்ற ஒரு நேரத்தில் ஸ்பெர்மும் அந்த ஓவமும் வந்து ஃபியூஸ் ஆகிற ஒரு நேரத்தில் அந்த கன்செப்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஒரு நேரத்திலே அது வந்து அது ஒரு மனித ஒரு குழந்தையா மாறுதா அப்படின்ற ஒரு சிந்தனை, அதுக்கு வந்து ஒரு அறிவு எல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு நிறைய பேர் வந்து நிறைய விதமான சிந்தனைகள்லாம் அதுக்கு இருக்கு. அதுல வந்து நம்ம சில விஷயங்களை வந்து சிந்திப்போம், அதை ஆழமா நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒரு ஒரு வயல்ல வேலை செய்யற ஒரு ஒரு விவசாயி, அவர் வந்து தூரத்துல ஒரு விலங்கை, ஒரு ஆடு இல்ல ஒரு குழந்தை அங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, அது கண்ணு கேட்டுற தூரத்துல இருக்கு. ஆனா அது சரியா தெரியல அது என்னது அது அப்படின்னு சொல்லி. அது தெரியாம இருக்கும்போது நம்ம அதை சுட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு யானையா கூட இருக்கலாம், அது ஒரு பெரிய ஒரு விலங்கா கூட இருக்கலாம், இல்ல ஒரு நரியா இருக்கலாம். வந்து நம்ம இந்த விவசாயம் செய்யற விஷயங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு வந்திருக்கலாம். சரியா? எது வேணா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமும் இருக்கலாம். ஆனா கண்ணுக்கு தெரிய தூரத்துல இருக்கு, ஆனா ஏதோ அசையுது. அது என்ன அப்படின்னு நமக்கு எந்த பொருள் அப்படின்னு நமக்கு தெரியல. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அது இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் அது என்னன்னு பார்ப்போம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை சுட்டு தள்ளணும். அது என்னன்னு தெரியாமையே நம்ம வந்து சுட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொன்னா, அது என்னன்னு தெரியாமே நம்ம சுட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம உறுதியா நம்மளால சொல்ல முடியும். ஒரு ஒரு பெண்ன்றது நம்ம வந்து ஒரு இது வரைக்கும் வந்து ஒரு விலங்கெல்லாம் வர்றது கிடையாது, மனிதன் தான் வந்திருக்கான். அதனால ஒரு மனிதனை தான் நம்ம வந்து கொலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத வேட்டிகன் வந்து நம்ம சொல்றாங்க. இப்ப இந்த காலகட்டத்திலயும் அவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுதான். அது இந்த ஒரு விதமான இன்னொரு மனிதனாக உருவாகவில்லை அப்படின்னு சொல்லி வர சிந்தனை தான் வந்து பல தவறான செயல்களை செய்வதற்கு பல நூற்றாண்டாக பல தவறை செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அபோர்ஜைன்ஸ் சொல்லுவாங்க, டாஸ்மானியால இருந்த அபோர்ஜைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலை ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு ட்ரைபல் மக்கள், டாஸ்மானியா ட்ரைபல் வந்து அவங்களை கொலை செய்வதற்கு ஒரு மனசாட்சியில வந்து ஒரு குற்றமே இல்லாம அவங்களாம் வந்து மனிதர்களே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்கள கொலை செய்து கொண்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அபாரத்தின் இந்த கருப்பு இன மக்களை வந்து ஒதுக்கி வைத்து கொண்டிருந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லும் போது அவங்களாம் வந்து இரண்டாவது ஒரு விதமான ஒரு மனிதர்கள் தான். அதெல்லாம் அவங்க எல்லாம் மனிதர்களே இல்லை அப்படின்ற ஒரு விதத்துல சிந்தனை, அந்த காலகட்ட சிந்தனை இருந்தது. அதை வந்து பயன்படுத்தி தான் வந்து கொலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த பிறக்க ஒரு குழந்தைக்கு வளருகின்ற ஒரு வயதெல்லாம் பயன்படுத்தி வளருகின்ற கட்டத்தை பயன்படுத்தி இந்த கட்டத்துல நம்ம கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தவறான சிந்தனைகள். எந்த சூழ்நிலையும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாம் வந்து ஆண்டவரோட வார்த்தைகள் நம்ம என்ன வாசிக்கிறோம், பிறக்கும் போதே அது வந்து பிறக்கும் முன்னாடியே வந்து நம்ம ஆண்டவரோட நினைவுல இருக்கணும். ஆண்டவரோட புத்தகத்தில் நம்ம எழுதப்பட்டிருக்க, நம்ம நாட்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி தவறான போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றத நம்ம மனசுல முக்கியமா வச்சுக்கணும். ஏன்னா கடவுள் தான் இது எல்லாம் உருவாக்குகின்றார். அவரோட கரம் இருக்கின்றது, அவரோட சாயல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் நம்ம மனதுல இருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம சண்டே தான் வந்து ஃபாதர்ஸ் டே இருந்தது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். கடவுள் குடும்பத்துக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இயேசு ஆண்டவர் வந்து இதே மாதிரி ஒரு மனிதனாக, ஒரு எம்பிரியோவாக இந்த சைகோட்டா இருந்துதான் வந்து ஒரு மனிதனாக ஒரு கட்டத்திலையும் வந்து
அவர் அதை எல்லாத்தையும் வந்து தூய்மைப்படுத்தி இருக்கின்றார். அதுக்காக அதுக்காக யாரெல்லாம் இந்த அபார்ஷன் செய்யறாங்களோ அவங்க வந்து குற்றப்படுத்துவது கிடையாது. திருச்சபையோட ஒரு பணி அப்படின்றது தீர்ப்பளிப்பது கிடையாது. ஆனா பல நேரத்துல வந்து இந்த பெண்மணிகள் வந்து நிறைய பேர் இந்த சமூகத்தோட ஒரு கட்டாயத்தின் வழியாக பல தவறுகள் செய்வது நிறைய பேர் இருக்காங்க. அது யாரும் இல்லைன்னு சொல்லல. சரிங்களா? அவங்கள உதவி செய்வதற்கு தான் வந்து ஆண்டவர் அழைக்கின்றார். பல பேர் அபார்ஷன் செய்யணும்னு நினைச்சு அபார்ஷன் குருத்துவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் நினைக்கிறது வந்து என்னோட மனதில் வந்து ரொனால்டோ அப்படின்றத பாத்தீங்கன்னா அவர் வந்து இது மாதிரி அபார்ஷன் செய்யப்பட வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு குருத்துவர்கிட்ட போய் குருத்துவர் வந்து இது மாதிரி அபார்ஷன் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அபார்ஷன் செய்யாததுனால இப்போ ஆண்டவர் வந்து அவர் அற்புதமா வந்து உயர்த்திருக்கின்றார். ரெண்டு பேரையும் வந்து நீங்க வந்து அந்த ஹிஸ்டரி நீங்க வாசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது ஒரு நபர் கிடையாது. பல பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரி பல என்ன சொல்ல எல்லாருக்கும் தெரியிற மனிதர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி அபார்ஷன் பண்ணியிருக்க வேண்டியது. அது மாதிரி நமக்கு சொல்ல முடியாது. பல நோய்கள் நமக்கு நீங்க வேண்டிய நோய்கள் வந்து அது குணப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரி நம்ம அழித்திருக்கலாம். இது வந்து சாதாரணமான ஒரு விஷயமா போயிடுச்சு இப்ப இந்த காலகட்டத்தில். சாதாரணமான ஒரு விஷயமா போயிடுச்சு. நம்ம வந்து அதை எந்த சூழ்நிலையிலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த சூழ்நிலையும் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம். அந்த மனித இதை வந்து நம்ம பாதுகாக்கணும். இந்த மாதிரி அபார்ஷன் இருக்கிற மக்களை வந்து எப்படி எல்லாம் நம்மளால உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யலாம். நம்ம வந்து அவங்களை தீர்ப்பளிப்பதற்காக கிடையாது, அவங்கள வழிநடத்துவதுன்றது மட்டும் கிடையாது. அவங்களுக்கு சில நேரத்துல பொருளாதார காரணத்தினால அவங்க ஏதாவது தவறான சிந்தனைக்கு போவது வாய்ப்பு இருக்கு. ஆனா அதனால நம்ம எப்படி உதவி செய்ய முடியும் பார்க்கணுமே ஒழிய நம்ம அந்த ஒரு பொறுப்பை விட்டு நம்ம விலகிறதுக்கு நம்ம அப்படி இல்லையோ அப்படி யோசிக்கிறது சரி கிடையாது. நம்ம எப்படி நம்மளால உதவி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்படிதான் வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு சமாரியனாக இருக்கணும் அப்படின்றதான் ஆண்டவர் வந்து அழைக்கும். அவர் வந்து நல்ல சமாரியன் என்ன செய்யறாரு? அவர் வந்து அந்த ஹோட்டல்ல போய் விட்டுட்டு போறது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா கூட நான் வந்து அந்த தேவையை அதுக்கப்புறம் வருகின்ற தேவையை நான் பூர்த்தி செய்கின்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். அது மாதிரி நம்ம இந்த ஒரு நேரத்துக்கு அவங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு மட்டும் கிடையாது. இந்த வரும் காலத்தில் வந்து இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு கொஞ்சம் பல தேவைகள் இருக்கு. நம்மளால செய்ய முடிகின்ற உதவியை நம்ம செய்யலாம். அப்படிதான் வந்து திருச்சபையை வந்து நமக்கு சொல்லித்தாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அது ஏன்னா பல நேரத்துல வந்து நாங்க வந்து இந்த மாதிரி ஜீசஸ் யூத் அப்படின்ற குழுல எக்ஸிபிஷன்லாம் நிறைய வைப்போம். இந்த மாதிரி அபார்ஷன் செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. ஆனா அபார்ஷன் செய்யணும் அப்படின்ற ஒரு தருவாயில இருக்கின்றவர்கள் இந்த குடும்பத்தை எப்படி இந்த குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, குழந்தை உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா நான் எப்படி வளர்த்தேன்? அவங்களுக்கு சில பொருளாதார பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும்போது அதுக்கும் சில என்ஜிஓஸ் அந்த மாதிரி சில என்ன சொன்ன உதவி செய்கின்ற தரங்கள் இருந்தால்தான் அது வந்து அந்த சமூகத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தீய ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு தடை வரும். அதுக்கு அந்த ஒரு தவறு செய்யாம இருக்க முடியும். புரியுதுங்களா? பல நேரத்துல வந்து நம்ம பெண்மணிகளுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு தெரியறதே வந்து ஒரு 28 நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனா கடவுளுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும் இந்த குழந்தை இருக்கு. நம்ம என்ன சொல்லணும், நம்மளோட மனசாட்சி அப்படின்றது ஆண்டவரோட வார்த்தைக்கு ஏற்றபடியான ஒரு மனசாட்சியா இருக்கும். பல நேரத்துல நம்ம வந்து மற்றவங்க வந்து அபார்ஷன் செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பரவாயில்ல அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களையும் நம்ம வந்து அவங்க கஷ்டங்களை புரிந்து நம்ம நல்ல வழியில வழி நடத்துகின்ற மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். சரிங்களா? அதனால இந்த காலகட்டத்துல சரி எந்த காலகட்டத்திலையும் வந்து பலவிதமான தவறான போதனைகள் இந்த அபார்ஷனுக்கு எதிராக இந்த மாதிரி அபார்ஷன் செய்யறது வந்து தவறுலாம் கிடையாது, இந்த மாசத்து வரைக்கும் செய்யலாம் அப்படின்ற பல விதமான தவறான சிந்தனைகள் இந்த குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கு எதிரான பல சிந்தனைகள் வந்திருக்கு. ஆனா திருச்சபை அது இப்போ நீங்க அந்த திருச்சபையோட போதனை அந்த CCC கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். அது வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து அனுமதிக்கிறது கிடையாது. சில சூழ்நிலைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல.
இப்போ அந்த குழந்தையோட வளர்ச்சி வழியாக அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொன்னா, இப்போ குழந்தை வந்து ஃபாலோப்பியன் டியூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து குழந்தை பிறந்து இருக்கு. அப்ப குழந்தை வளர்ந்தா அம்மா வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அத அம்மாவை காப்பாற்றுவதற்காக என்ன நோக்கம்ன்றதுதான் முக்கியம். என்ன நோக்கம்ன்றதுதான் முக்கியம். பல நேரத்துல நம்ம நோக்கம் சரி கிடையாது. அம்மாவை காப்பாற்றுவதற்காக இந்த குழந்தையை நம்ம வெளியில எடுக்கிறோம். அதனால அந்த குழந்தை இறந்து போகுது அப்படின்னு சொன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அது அந்த ஒரு நோக்கம்னால மட்டும் நம்ம வந்து அந்த குழந்தையை வெளியில எடுக்கலாம். ஆனா அந்த அம்மாவை காப்பாற்றும் நோக்கம் மட்டும் இல்லாம வேற எந்த நோக்கமா இருந்தாலும் அது சரி கிடையாது. பல பேர் வந்து இப்ப ரீசெண்டா கூட ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. ஆனா குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம்னு வச்சு குழந்தை பிறந்து நல்ல விதமாக வளர்ந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த புனிதியோட ஒரு பேரை நான் மறந்துட்டேன். ஆனா யாருக்காவது ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா அந்த புனிதியோட பேரை நான் மறந்துட்டேன். ஆனா அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. நமக்கு தேவையான ஒரு இந்த காலகட்டத்துக்கு முக்கியமாக தேவையான ஒரு சாட்சி. இந்த காலகட்டத்துக்கு செயின்ட் ஜியன்னா மோலா அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கும். அவங்க வந்து ஒரு பிரெக்னன்சி ஒரு செயின்ட். அவங்க சியன்னா பெரட்டா மோலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நோய் அவங்களுக்கு ஒரு நோய் இருந்தபோது அவங்க நோய் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா ட்ரீட்மெண்ட் பண்ணா குழந்தை இறந்துடும். அதனால வந்து அதை அவாய்ட் பண்றாங்க. ஆண்டவர் வந்து அவங்க அதனால ஆனா அது வழியா இறந்து போயிடும் அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா குழந்தை இறக்கவில்லை. அவங்க வந்து இந்த நம்ம திருச்சபையில இப்போ வந்து ஒரு புனிதியாக அழைக்கப்படுகின்றார்கள். அவங்க கிட்ட இந்த பிரெக்னன்சி எல்லாம் அவங்களுக்கு வேணும், பிரெக்னன்சியில இருக்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்க கிட்ட ஜெபிக்கலாம். அவங்களோட ஆசை, அவங்களோட ஒரு பரிந்துரை நீங்க பெறலாம். அதே நேரத்துல கடைசி 2 நிமிஷம் நான் வந்து சொல்ல விரும்புற ஒரு விஷயம், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தூண்டுதல். ஒருத்தவங்களுக்கு நான் வந்து ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. என்னன்னா அவங்க வாழ்க்கையில பல பொருளாதார பிரச்சனைகள், பல விதமான பொருளாதார பிரச்சனைகள். எதுக்காக இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் காட்டுவது 2 பூச்சட்டிகள் ஆண்டவர் காட்டுறார். ஆண்டவர் தர விரும்புகின்ற ஆசீர்வாதம். ஆண்டவர் தர விரும்புகின்ற ஆசீர்வாதம் குழந்தைகள். அது அந்த குழந்தைகளோட சேர்ந்து நம்ம பொருளாதார ஆசீர்வாதமும் அதோட சேர்ந்து கொடுக்குறாரு. பல நேரத்துல நம்ம வந்து அது வேண்டாம், நமக்கு குழந்தைகள் வேண்டாம், நமக்கு பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் போதும்ன்றதுனால ஆண்டவன் கிருபையை ஆண்டவர் தர விரும்புகின்ற விதத்தில் நம்ம பெறணும். நான் எந்த விதத்துல எதிர்பார்க்கிறேனோ அந்த விதத்துல மட்டும் கிடையாது. ஆண்டவர் தர விரும்புகின்ற முறையில் பெறும்போதுதான் முழுமையாக நாம் பெற முடியும். எந்த காரணத்தினால நம்ம ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை வேண்டாம்னு வைக்கிறோம், அதுல நமக்கு வாழ்க்கையில தடைகள் இருக்கும். பொருளாதாரம் எனக்கு இல்ல, எனக்கு இதுக்கு மேல வர குழந்தைகளை என்னால பாத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டவர்ல நம்பிக்கை வைக்கல. என்னால இது மேல வருகின்ற குழந்தைகளை என்னால பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம குடும்ப கட்டுப்பாடு செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரோட கிருபைகளுக்கு நம்ம போதும் அப்படின்னு சொல்றோம். பொருளாதாரம் போதும், அது வந்து பொருளாதாரத்தினால நம்ம சொல்றோம் அப்படின்னா பொருளாதாரம் நமக்கு தடை போடும். அது ஒரு ஆள் 2 பல பேர் வாழ்க்கையில நான் அதை பார்த்திருக்கேன் அப்படின்றதுனால ஒரு சாட்சியா சொல்றேன். நம்ம உள்ளதை அர்ப்பணிப்போம். வாழ்வுக்கு எதிரான ஆண்டவர் தர விரும்புகின்ற கிருபைகளுக்கு எதிரான நம்ம செய்கின்ற பாவத்திற்கு மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே எங்களை மன்னியும், நீங்க கொடுக்க விரும்பின ஆசீர்வாதத்துக்கு எதிரான பல பாவங்கள் நாங்கள் செஞ்சிருக்கோம். எங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை தூய்மைப்படுத்தும், விடுதலை தாரும். பல விதமான ஆண்டவரோடு சேர்ந்து வேற ஏதாவது கடவுளை நம்ம வந்து வேண்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும், எங்களை விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை. பைண்டிங் காஸ்ட் எவ்ரி unclean spirit, எல்லா சுத்தாவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.